குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங்யா. சரி, இன்றைக்கி அந்த நுண்ணுயிரிகள் உலகம்ல பார்ப்போம். போன வகுப்பில் என்னையா பார்த்தோம்? மிஸ்ஸு 2 வீடியோ போட்டு காமிச்சேன்னு நினைக்கிறேன். வைரஸு பாக்டீரியாவுக்கு பார்த்தோமா வீடியோவை? யூடியூப் வீடியோவில் பார்த்தோம். அடுத்து மிஸ்ஸு A to Z ரெக்கார்டரில் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தால நம்ம பாடம் பார்த்தீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, வைரஸ் பாக்டீரியாவுக்கு அடுத்து கொடுத்துருக்க நுண்ணுயிரி பூஞ்சைகள். சரியா? பூஞ்சைகள் நம்ம பார்த்துருக்கோம், படத்தில் காட்டுறது பூஞ்சை தான். எங்கே பார்த்துருக்க பூஞ்சைகள்? வெள்ளை கலரில் இருக்கும். பச்சையமற்ற உயிரினங்கள் தான் என்னது? பூஞ்சைகள் இல்லையா? இந்த காளான் வாங்கி சாப்பிட்றீல, அது எல்லாமே பூஞ்சைகள் தான். அப்போ பச்சையம் இல்லாமல் வெள்ளையாக இருக்கக்கூடியது எல்லாமே பூஞ்சைகள் தான். ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஊறுகாய் இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுச்சுன்னா ஒயிட் கலரில் பேட்சாக வந்திருக்கும். அது பூஞ்சைகள் தான். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தலையில் டேண்ட்ரஃப் இருக்குல்ல, ஸோ அதுவும் பூஞ்சைகள் தான். ஸோ அதனால் பூஞ்சைகள் என்னென்னா பச்சையமற்ற உயிரினங்கள் தான் என்னென்னு சொல்கிறாங்க, பூஞ்சைகள். சரியா? இது உயிருள்ள பொருள்லேயும் சரி உயிரற்ற பொருள்லேயும் சரி ஓம்புயிரிகளாக வச்சுருக்கு. உயிருள்ள தாவரம், விலங்கு, மனிதர்கள் இவங்களையும் வாழுது. அதே மாதிரி உயிரற்றதுன்னா எது? கல், மண், அந்த வெட்டி போட்ட மரக்கட்டை, இதுகள்லாம் பாறைகள், ஈரப்பதமான இடங்கள், இந்த இடத்துலையும் என்ன செய்யுது? ஓம்புயிர்களாக வாழுது. ஓகேயா? அப்போ உயிருள்ள பொருளை ஓம்புயிரியாக இருந்தால், ஓம்புயிர்னா என்ன? நம்ம யார்கிட்ட இருந்து சாப்பாடு இதுகளை எடுத்துக்கிறோமோ உயிர் வாழ்கிறதுக்கு, அவங்க தான் ஓம்புயிர்கள். அப்போ உயிர் உள்ள பொருளை, இப்போ நம்மளுக்குள்ள பூஞ்சைகள் இருக்கா அப்படின்னா நம்ம உயிர் உள்ளவங்க, அப்படி தானே? நம்மளை ஓம்பு உயிரை வச்சுட்டு அது உள்ளுக்குள்ளே பூஞ்சை வாழுது அப்படின்னா அது ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை. ஓகேயா? உயிர் உள்ளவங்களை ஓம்பு உயிரிகளாக வச்சு பூஞ்சைகள் உள்ள இதாக இருந்துச்சுன்னா அது ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும். இது உயிரற்ற பொருட்கள் மேலே இருந்துச்சுன்னா அதில் சாருண்ணி வாழ்க்கை முறை. சாருண்ணினா அதில் இருக்கக்கூடிய அந்த சாரை, அந்த அழுகி போனால் மக்கி போனால் அந்த பொருளில் இருந்து தனக்கு தேவையான சாரை உறிஞ்சிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையும் மேற்கொள்ளுது, சாருண்ணி வாழ்க்கை முறையும் மேற்கொள்ளுது பூஞ்சைகள். சரி, பூஞ்சைகளுடைய உடலம் தாலஸ். பூஞ்சைகளுடைய உடலத்தை என்னன்னு சொல்கிறோம்? தாலஸ். அந்த காளானில் அந்த குடை மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த முழு உடலத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறாங்க? தாலஸ்ன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக 2 கொடுத்துருக்காங்கய்யா. ஒன்று ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா கேக் தயாரிக்கும் போது அதை நொதிக்கிறதுக்காண்டி இதை சேர்த்துருப்பாங்க. ஓகேயா? அப்போ இந்த ஈஸ்ட் ஒரு செல் உயிரி. ஈஸ்ட்டு ஒரு செல் உயிரி, ரொட்டி காளான்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட்டு ஒரு செல் உயிரி, ரொட்டி காளான். இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 மைக்ரோமீட்டர். இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்கியா? 1 முதல் 5 மைக்ரோமீட்டர். மைக்ரோனாலே அன்றைக்கே சொன்னேன் மிஸ்ஸு போன கிளாஸில் 10⁻⁻⁴. நேனோ வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேனோ மீட்டரில் இருக்கும், 10⁻⁻⁹. அப்போ பாக்டீரியாவும் பூஞ்சையும் பார்த்தீங்கன்னா வைரஸை காட்டிலும் கொஞ்சம் பெருசு. ஓகே, ஏன்னா இவங்க எல்லாமே என்ன மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க? மைக்ரோமீட்டர்ன்ற மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 10⁻⁻⁶ அளவுடையது. ஓகே அப்பா, சரி. இது எல்லாமே மேக்ஸிமம் எப்படி இருக்குது? இந்த ஈஸ்ட் பாருங்கள், இந்த படம் கோள வடிவத்தில் இருக்காயா? முட்டை வடிவத்தில், கோள வடிவத்தில் காணப்படுது. அதே மாதிரி கசை இலைகள் அற்றவை. பாக்டீரியாவில் பார்த்தோம் கசை இலைகளும் நுண்ணிலைகளும் இருந்துச்சு இல்லையா? கசை இலைனா என்ன? அந்த கரப்பாம்பூச்சிக்கு முன்னாடி இருக்கும் பாரு, மீசை மாதிரி. ஸோ அது உணர் உறுப்புகளாக பயன்படும். அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இதில் கிடையாது. கசை இலைகளும் கிடையாது, நுண்ணிலைகளும் கிடையாது. புரியுதா? அப்போ இயக்க உறுப்புகள் இதில் கிடையாது, இடம் பெயர்றது கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பல செல் உயிரியில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது தாலஸ். அந்த உடலத்துக்கு பேர் தாலஸ்ன்ற மைசீலியம். ஓகே, மைசீலியம் பார்த்தீங்கன்னா சில நுண்ணிய நூல் வடிவ ஹைப்பாக்களால் ஆகிருக்கும். ஹைப்பா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காளானுடைய அந்த கொடை மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த கொடை மாதிரி இருக்கிறது பின்னாடி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செப்டம்ஸாக இருக்கும், தடுப்பு சுவர்களாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதா?
அப்போ நூல் வடிவ ஹைப்பாக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த ஹைப்பாக்களில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5 முதல் 10 மைக்ரோமீட்டர் அகலமுடையவை. 5 முதல் 10 மைக்ரோமீட்டர் நீளமுடையவை. இது வந்து குழல் வடிவத்தில் காணப்படுது. சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுது. ஓகேயா, செல் நுண்ணுறுப்புகள் யார் யார்? ரைபோசோம், ரிபோசோம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், மைட்டோகாண்ட்ரியா. இந்த செல் நுண்ணுறுப்புகள் எல்லாமே இந்த புரோட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்குது. இந்த ஹைப்பாக்கள்னால் செல் சுவரில் பிளாஸ்மா லெம்மா உயிர் சவ்வுனால் உருவாக்கப்பட்டதாக இருக்குது. அதான் அந்த செப்டம் சொன்னையில் தடுப்பு சுவர்கள், தடுப்பு இது காணப்படுது. இந்த செல் சுவர் வந்து கைட்டினா ஒரு கடினமான ஒரு பொருள்னால் ஆக்கப்பட்டிருக்கும். புரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா செல் சுவர் நிரம்பிய ஒரு வேக்வோல் காணப்படுது. இது என்னென்னா பூஞ்சையினுடைய அமைப்பை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த பென்சிலையும் பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா பிரான்ச்சாக இருக்குது இல்லையா? இது ஒவ்வொன்றுமே வந்து ஹைப்பாக்கள், ஹைஃபே இல்லையா? ஹைஃபே. ஸோ ஒருமையில் சொன்னோம்னா ஹைப்பா. பன்மையில் நிறையா இருக்குது. இந்த குச்சியாக இருக்குது பாரு, மிஸ் படத்தில் காட்டும்போது தெரியும். ஸோ நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த ஒரு பிரான்ச் இது மட்டும் சொன்னோம்னா ஹைஃபா. மொத்தமாக நூல் வடிவத்தில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் சொன்னோம்னா ஹைஃபேக்கள். ஓகே, அந்த ஹைஃபேக்களில் தான் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை குறுக்க கட் பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா புரோட்டோபிளாசம் காணப்படுது. அந்த புரோட்டோபிளாசத்தில் செல் நுண்ணுறுப்புகள் இருக்குது. அதே மாதிரி செல் சாறு நிரம்பிய வேக்வோல்கள் காணப்படுது. வேக்வோல்கள், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை காம்ப்ளெக்ஸ், ரைபோசோம்ஸ், எண்டோபிளாசா வலைப்பின்னல், இதெல்லாம் செல் நுண்ணுறுப்புகள். ஓகே, இது எல்லாமே அதுக்குள்ளே காணப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள் உறுப்புகள் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா கிளைக்கோஜனாக என்ன? குளுக்கோஸாக நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது? கிளைக்கோஜனாக மாறி இருக்குது. ஏடிபி மாலிகுல்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ கிளைக்கோஜனால் அல்லது கொழுப்பு குமிழ்களால் ஆக்கப்பட்டிருக்கும். கொழுப்பு குமிழ்களுக்கு இன்னொரு இது என்னென்னா குளோபியூல்ஸும் கிளைக்கோஜனும் வந்து சேமிப்பு பொருளாக இருக்குது. நம்மள்கிட்ட சேமிப்பு பொருள் என்னென்னா கிளைக்கோஜன் தான். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, அதாவது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அது பயன்படுத்தினது போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறிடும். ஸோ கிளைக்கோஜனாக மாறி எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா நம்ம தசைகள்லேயும் கல்லீரல்லையும் போய் சேமித்து வச்சிருது. அதனால தான் நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோன்னா என்ன ஆயிரும்? குண்டாயிரும். தசைகளில் போய் அந்த கிளைக்கோஜன் ஸ்டோர் ஆயிரும். சரி, இது எப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது இல்லை செல்லுக்கு ஆற்றல் தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா இந்த கிளைக்கோஜனை செல் வந்து கிளைக்கோஜனாகவே எடுத்துக்கிறாது. அதை என்னவா மாற்றணும்? குளுக்கோஸாக மாற்றி தான் செல்களுக்கு தேவையான அந்த இதை கொடுக்கணும். ஸோ அந்த குளுக்கோஸாக மாற்றக்கூடியது யார் செய்கிறாங்கன்னா கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள், ஆல்ஃபா செல்கள் வந்து குளுக்கோகான்ற இன்சுலினை சுரக்குது. பீட்டா செல்கள் வந்து இன்சுலின்ற ஒரு என்சைமை சுரந்து அது குளுக்கோஸ் லெவலை வந்து குறைக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நொதிகள் மூலமாக பேலன்ஸ் பண்ணுது. கிளியர் ஆகிட்டியா? சரி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சைகள் இது எல்லாமே பூஞ்சைகளுடைய அமைப்பு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படி இதுக்குள்ளே இருக்காங்க. இந்த பூஞ்சைகள் எப்படியெல்லாம் இனப்பெருக்கம் செய்யுதுன்னா அது 1 2 இதாகணும் இல்லையா? ஸோ எப்படியெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணுறாங்கன்னா தலைவலி இனப்பெருக்கம். தலைவலினா இந்த தலையில் சிறப்பு லகரம் போடணும். இலை இதெல்லாம் இருக்கு இல்லையா? சில மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சோம்னாலே அது புதிய தாவரமாக வளருமா? இந்த முருங்கை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா முருங்கை குச்சியை எடுத்து வச்சோம்னா அது அப்போ அந்த தாவரத்தினுடைய ஒரு உறுப்பை நம்ம பிச்சு வச்சோம்னாலே அது ஒரு புதிய உயிரினமாக வளர ஆரம்பிக்கும். அது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவலி இனப்பெருக்கம். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரி, வேறு என்ன மாதிரிலாம் இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆக பிளத்தல். ஒரு செல் 2 செல்லாக பிளந்து அதிலேருந்து ஒரு புதிய உயிரினம் உருவாகுது. அதுக்கடுத்து மொட்டு விடுதல். ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி வந்து ஒரு அரும்பு மாதிரி வெளியில் விட்டு அந்த அரும்புலேருந்து ஒரு புதிய இளம் உயிர் என்ன செய்யுது? உருவாகிடும். கிளியர் ஆகிட்டியா? அப்போ தலைவலி இனப்பெருக்கம் நடைபெறுது. 2ஆக பிளக்கிறது மூலமாக ஒரு புதிய உயிர் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டு விடுதல். ஒரு சின்ன அரும்பு மாதிரி அது உடலில் அரும்பி அது ஒரு புதிய உயிரினமாக என்ன செய்யுது? மாறுது. அடுத்து பாலிலா இனப்பெருக்கம்.
கொனுடிய விந்துக்கள் மூலமாக பாலிலா இனப்பெருக்கம் உருவாகுது. இந்த கொனுடிய விந்துக்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க பார்த்தியா ஒரு குமிழா கொனிடியங்கள். ஸோ அதுக்குள்ளே ஸ்போர்கள் இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலையில் அதுக்குள்ளே இருக்கும். சாதகமான சூழ்நிலை வந்தோடனே அந்த கொனுடியங்களை பர்ஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு உடச்சிட்டு வெளியில் அந்த ஸ்போர்கள் வெளியில் வந்து ஒவ்வொரு ஸ்போரும் வந்து ஒவ்வொரு உயிரிகளாக பென்சிலியமாக மாற ஆரம்பிச்சிடும், வளர ஆரம்பிச்சிடும். கொனிடியங்கள் விந்துக்களாக உருவாகுதல். இது என்ன இனப்பெருக்கம்னா பாலிலா இனப்பெருக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம்னா ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கணும். இப்போ மனிதரில் பார்த்தீங்கன்னா முட்டையும் விந்துவும் சேர்ந்து ஜைகோட் உருவாகும். ஸோ அந்த சைகோட் வந்து செல் பகுப்படைஞ்சு ஒரு இளம் உயிரியை உருவாக்கும், ஒரு சின்ன இதை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் பால் இனப்பெருக்கம் நடைபெறுது பூஞ்சைகளில். என்னென்ன பால் இனப்பெருக்க இது உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்களில் வந்து ஆந்த்ரீடியமும் பெண் உயிரில் வந்து ஊகோனியமும். நல்லா கவனிச்சிக்கையா, ஆண்களில் ஆந்த்ரீடியம், பெண்ணில் வந்து ஊகோனியம். இந்த 2 இனப்பெருக்க செல்களும் இணைஞ்சு காமிட்டாஞ்சியம்ன்ற சைகோட்டை உருவாக்குது. ஓகே, இது மூலமாக ஒரு இளம் உயிரி வந்து உருவாகுது. அப்போ எல்லா வழியிலையும் இது இனப்பெருக்கம் பண்ணுது பூஞ்சைகள். தலைவலி இனப்பெருக்கம், 2ஆக பிளக்கிறது, மொட்டு விடுறது, அதுக்கடுத்து பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். இந்த வகையிலலாம் பூஞ்சைகள் என்ன செய்யுதுன்னா ஒரு புதிய உயிரியை வந்து உருவாக்குது. புரிஞ்சாப்பா? அப்போ பூஞ்சைனா என்னன்னு பார்த்தோம், பச்சையமற்ற உயிரினம் சொன்னோம். இது வந்து 2 வகையான உணவு வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுது. ஒன்று ஒட்டுண்ணி, இன்னொன்று வந்து சாருண்ணி. அது இருக்கக்கூடிய ஓம்புயிரியை பொறுத்து, உயிருள்ள ஓம்புயிரியில் இருந்தால் ஒட்டுண்ணியாகவும், உயிரற்ற பொருளில் ஓம்புயிரியாக இருந்தால், ஓம்புயிரி என்ன அதுக்குள்ளே போய் ஒட்டிக்கிறது, ஒட்டிக்கிட்டு அந்த உயிரியோடைய செயல்பாடு வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. ஓகே, சாருண்ணி வாழ்க்கை முறையும் மேற்கொள்ளுதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஈஸ்டனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குது, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். பென்சிலியத்தினுடைய அமைப்பு, அதே மாதிரி இனப்பெருக்கம் எப்படி பண்ணுது. புரிஞ்சாயா பூஞ்சைகள்? சரி, பூஞ்சைகளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த படத்தில் காட்டுறது பேர் பிரியான்கள். பேர் என்னப்பா? பிரியான்கள். புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச அறிஞர் பேர் வந்து ஸ்டான்லி பி ப்ரூஸ்னேயர். ஸ்டான்லி பி ப்ரூஸ்னேயர் 1982 இப்போ தான் ரீசண்டாக கொஞ்சம் இதில் அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரியான்ற பதத்தினை உருவாக்குறாரு. ஸோ இந்த பிரியான்ற இது என்ன அப்படின்னா, வைரஸை காட்டிலும் சிறியதாக இருக்குது. வைரஸே நேனோமீட்டரில் சொல்கிறோம், அதை காட்டிலும் மிக சிறியது எதுனா இந்த பிரியான்கள். ஓகே, என்ன வைரஸுக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைரஸில் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் போன கிளாஸில். ஒரு புரத உரை இருக்கும். ஸோ அந்த உரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரபணு பொருளான டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்குன்னு பார்த்தோம். அந்த யூடியூப் வீடியோலையும் பார்த்தோம், நம்ம பாடத்துலேயும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மரபணு பொருள் இருக்கு இல்லையா, ஆர்என்ஏ, டிஎன்ஏ, அது இருக்காது. யாரில்? இந்த பிரியான்களில் இருக்காது. கிளியர் ஆகிட்டியாவா? ஸோ இந்த பிரியான்களை எதில் கண்டுபிடிச்சாங்க? வைரஸை காட்டிலும் மிக சிறிய உயிரி இதாக இருக்கக்கூடியதை எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு திசுக்களில் வந்து இது இருந்திருக்கு. பிரியான்கள் வந்து கோள வடிவத்தில் இருந்திருக்காங்க. புரதங்களில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. நரம்பு திசுக்களில் வந்து சீராக இல்லாமல் சீர்குலையும் போது அந்த இடத்துல வந்து இந்த பிரியான்கள் வந்து உருவாகிருக்கு. புரியுதா? ஸோ பிரியான்கள் வந்து சாதாரணமாக புரதங்களில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் ஆகிட்டியாப்பா? இது வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரி. அப்போ நுண்ணுயிர்கள் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம போன கிளாஸில்? பாக்டீரியா, வைரஸ். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளும் பிரியான்களும் பார்த்துருக்கோம். புரிஞ்சாயா? சரி, அதுக்கடுத்து என்ன பார்க்குறீங்கன்னா, நுண்ணுயிரிகளுடைய பயன்பாடுகள் என்ன, நுண்ணுயிரி எதுக்கெல்லாம் நம்மளுக்கு பயன்படுது. புரிஞ்சா? நுண்ணுயிரியில் வந்து நன்மை விளைவிக்கக்கூடியதும் இருக்குது, தீங்கு விளைவிக்கக்கூடியதும் இருக்குது. பால் தயிராக மாறுறதுலாம் என்னது நம்மளுக்கு? நன்மை விளைவிக்கக்கூடியது. ஆல்கஹால் தயாரித்தல், ரொட்டி தயாரிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நுண்ணுயிரிகள் எதுலாம் நம்மளுக்கு பயன்படுது, எதுக்கெல்லாம் பயன்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
விவசாயத்தில் நுண்ணுயிர்கள் எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, விவசாயத்தில் நுண்ணுயிர்கள் எதுக்கு பயன்படுதுன்னா உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாகவும் உயிரின உரங்களாகவும் விவசாயத்துறையில் பயன்படுது. 2 இதுப்பா. உயிரிய கட்டுப்பாட்டு காரணி. உயிரியனா யார் அப்படின்னா அந்த தாவரங்களை விவசாயத்தில் நெல் இது தானே தோட்ட தாவரம், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் போடும். ஸோ அந்த விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா தாவரங்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நுண்ணுயிரிகளை அந்த பூச்சிகளை இந்த நுண்ணுயிரி மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகள். ஒரு உயிரியை வச்சு இந்த நுண்ணுயிரியை வச்சு அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சியை கொல்கிறோம். புரியுதா? ஸோ அதனால விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையில் பயன்படுது. ஒன்று உயிரிய கட்டுப்பாட்டு காரணி, இன்னொன்று உயிரின உரங்கள். உயிரின உரங்கள்னால் பயோ இதாக நம்மளுக்கு ஃபர்டிலைசராக உரங்களாக பயன்படுது. இப்போ கொழிஞ்சி அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழிஞ்சி செடியெல்லாம் அப்படியே வேரோடு பிடுங்கி அப்படியே நிலத்துல போட்டுருவாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மக்கி அது மண்ணோட மண்ணாகி உரமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி செயற்கை உரங்களாக இல்லாமல் உயிரின உரங்களாக தாவரங்களை வச்சே நம்மளுக்கு உரங்களை தயாரித்து பயன்படுத்துகிறாங்க. புரிஞ்சாயா? சரி, அப்போ விவசாயத்தில் 2 வகையில் நம்மளுக்கு பயன்படுது. எப்படி? உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாகவும் உயிரின உரங்களாகவும் பயன்படுது. சரியாப்பா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த தனிமங்களை சுழற்சி முறையில் ஈடுபட்டு முக்கிய பங்காற்றுறதா இருக்குது. இவங்களை இயற்கை துப்புரவாளர்கள்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் என்னப்பா? உயிரியல் துப்புரவாளர்கள். அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ. நுண்ணுயிர்கள் எல்லாமே உயிரியல் துப்புரவாளர்கள். ஏன் துப்புரவாளர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு விலங்கோ இல்லை இறந்து போய் அதை என்ன செய்யணும், நம்ம மக்கி அழுக வைக்கணும் இல்லையா? மக்கி அழுக வச்சோம்னா தான் அது கொஞ்ச நாளில் அந்த பொருள் இருந்த இடமே என்ன செய்யாது, தெரியாது. இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாக அழுகி அதில் இருந்து நோய்க்கிருமிகள் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன செய்யும், பரவிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த உயிருள்ள பொருட்கள், இறந்து போன உயிருள்ள பொருட்களை சிதைக்கக்கூடிய வேலையை இந்த நுண்ணுயிர்கள் செய்கிறதுனால இயற்கை துப்புரவாளர்களை நம்ம சொல்கிறாங்க. உயிரியல் துப்புரவாளர்கள். புரிஞ்சாயா? நுண்ணுயிரிகள் விவசாயத்தில் 3 வகையில் பயன்படுது. உரங்களாக பயன்படுது, கட்டுப்பாட்டு காரணிகளாக பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்குது, இன்னொன்று உயிரிய துப்புரவாளர்களாக பயன்படுது. ஓகே. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள்னால் என்ன, அது என்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிரி உரங்கள்னால் உயிருள்ள பொருள்லேருந்து நம்மளுக்கு அந்த தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கணும் இல்லையா? தாவரம் இப்போ நல்லா வளரணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா நைட்ரஜன். தாவரங்கள் நல்லா வளர்கிறதுக்கு தேவையான பொருள் என்னது? நைட்ரஜன். இப்போ நம்ம வளிமண்டலத்தில் நைட்ரஜன் இருக்கா? சுற்றுச்சூழலில் காற்றில் இருக்கா? இருக்குது. நைட்ரஜன் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் என்ன ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் காணப்படுது. என்ன ஸ்டேட்டில் இருக்குப்பா? கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. ஆனால் வாயு நிலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இந்த தாவரங்களால் என்ன செஞ்சுக்கிற முடியாதுன்னா பயன்படுத்திக்கிட்டு வளர முடியாது. அப்போ அதை அந்த வாயு நிலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட் கூட்டு பொருளாக என்ன செய்யணும்னா மாற்றணும். ஓகேயா? இந்த நைட்ரேட் கூட்டு பொருளாக மாற்றுறதுக்கு எந்தெந்த நுண்ணுயிர்கள் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. பாக்டீரியா, சைனோபாக்டீரியா போன்ற பூஞ்சைகள் பயன்படுது. பாக்டீரியா, சைனோபாக்டீரியா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அசிடோஃபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக்கர். அசிடோஃபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக்கர். இதை எல்லாமே என்ன செய்யுதுன்னா நைட்ரஜனை நைட்ரேட் கூட்டு பொருளாக மாற்றுது. ஸோ நைட்ரேட் கூட்டு பொருளாக மாற்றி அந்த தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜனை கொடுத்து நல்லா என்ன செய்யுது, வளர ஆரம்பிக்குது. இதை எதில் பார்க்கலாம் அப்படின்னா லெகுமினஸ் பிளான்ட்டில் பார்க்கலாம். லெகுமினஸ் பிளான்ட்னால் எது அப்படின்னா நிலக்கடலை, அவரை இதெல்லாம் இருக்குல்லையா, பட்டாணி. ஸோ அந்த தாவரத்தினுடைய அந்த செடியை அப்படியே வேரோடு பிடுங்கி பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு பாருங்கள். அந்த வேரில் ஃபுல்லாக வேர் முண்டுகள் இருக்கும், வேர் முடிச்சுகள் இருக்கும். ஸோ அந்த வேர் முடிச்சுக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள் இருக்கும். யார் யார்? அந்த அசிடோஃபாக்டர்ஸ், நைட்ரோசோமோனாஸ் இது எல்லாமே என்ன செய்யும்னா அந்த வேர் முண்டுகளில் இருந்து வாயுவில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை நைட்ரேட் கூட்டு பொருளாக என்ன செய்யுது, மாற்றுது. இதை நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்லி ஒரு ஸ்டெப் வைஸ் படிப்போம். ஆனால் இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, உயிரி உரங்களை எப்படி நம்மளுக்கு இந்த நுண்ணுயிர்கள் பயன்படுத்துது.
புரியுதா? அப்போ நைட்ரேட் கூட்டுப்பொருளாக மாற்றின உடனே அந்த நைட்ரஜனை வந்து அந்த தாவரங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்லா வளர ஆரம்பிக்குது, நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. புரிஞ்சாயா? சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயிரிய கட்டுப்பாடுனா இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ். நல்லா பார்த்துக்கோ, பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ். இதை நான் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸோ இந்த இது என்ன செய்யுதுன்னா, நுண்ணுயிர் என்ன செய்யுதுன்னா, பாக்டீரியா க்ரை அப்படின்ற ஒரு புரதத்தை வந்து சுரக்குதாம்ப்பா. க்ரைன்ற புரதம் பூச்சிகளில் இருக்கக்கூடிய இளம் உயிருக்கு வந்து நச்சுத்தன்மை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. என்ன பாக்டீரியா? பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ். இது இந்த சிற்றினம் எதை உருவாக்குது? ஒரு புரதத்தை உருவாக்குது. அந்த புரதம் பேர் என்ன? க்ரைன்ற புரதம் யாருக்கு நச்சுத்தன்மை உருவாக்கக்கூடியதாக இருக்குது? பாய்சனாக இருக்குது. யாருக்கு விஷத்தன்மை உள்ளதாக இருக்குது அப்படின்னா பூச்சிகளுடைய இளம் உயிரிகள். இந்த புழு நிலையில் இருக்கும் இல்லையா இளம் உயிர்கள். இப்போ ஒரு செடியை தாக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த புழு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் பூச்சிகளை உருவாக்கி இதாகும். அந்த மாதிரி அழிக்கிறதுக்கு முன்னாடியே இளம் உயிரியாக இருக்கும்போதே அதை கொன்றுது. அப்போ பூச்சிகளை கொல்லக்கூடியதை அந்த ஸ்போர் நிலையிலேயே கொல்லக்கூடிய இது செய்யக்கூடியது யாருன்னா இந்த துரிஞ்செனிசிஸில் இருக்கக்கூடிய அந்த புரதம். புரியுதா? அதனால் இந்த துரிஞ்செனிசிஸ்ன்ற பாக்டீரியா உயிர் உள்ள பொருள். அது சுரக்கக்கூடிய ஒரு புரதத்தை எடுத்து மருந்தாக்கி அந்த மருந்தை தண்ணியில் இது பண்ணி அந்த தாவரங்கள் மேலே தெளித்து விட்டோம்னா அதை தாக்கி இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே செத்து போகுது. அப்போது ஒரு உயிரியை வச்சு இன்னொரு உயிரியை என்ன செய்கிறாங்க? அழிக்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகள்னு சொல்கிறாங்க. புரிஞ்சாயா? உயிரிய கட்டுப்பாட்டு காரணினா எந்த உயிரியை வச்சு எந்த பூச்சியை வந்து கொல்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ்ங்கிற பாக்டீரியா அது ஒரு புரதத்தை க்ரைன்ற ஒரு புரதத்தை சுரக்குது. அது நச்சுத்தன்மை உடையதாக இருக்குது. யாருக்குன்னா பூச்சிகளுக்கு, பூச்சியில் இருக்கக்கூடிய இளம் உயிரிகளுக்கு, யங் லார்வாக்கு, ஸ்போர்களுக்கு. பெரிய பூச்சிகளில் சின்னதாக இருக்கும்போதே இளம் குஞ்சுகளாக இருக்கு இல்லையா? ஸோ அது அப்பயே செத்து போயிடுது அதுக்கு. புரிஞ்சா? ஸோ அதனால் அந்த பூச்சி தாக்குதலிருந்து அந்த தாவரத்தை பாதுகாத்து நல்லா வளர வைக்கிது. புரிஞ்சாயா? அடுத்து போகலாமா? அப்போ நம்ம பயன்பாடு, நுண்ணுயிர்களின் பயன்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா எதுக்கெல்லாம் பயன்பட்டுருக்கு? ஃபஸ்ட்டு விவசாயத்துறையில் உயிரி உரங்களாகவும் உயிரிய கட்டுப்பாடாகவும் பயன்பட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் தொழிற்சாலையில் அதிக அளவு பயன்படுது. என்னென்ன தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் தயாரித்தல். நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள்னால் இந்த ஜூஸ்லாம் குடிக்கிற இல்லையா, பல ரசங்கள், ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே, ஒயினு, ஆல்கஹால், பீரு, இது எல்லாமே வந்து நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள். இது ஆல்கஹால்லாம் பார்த்தீங்கன்னா சாராயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பழங்களை ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காற்றில்லா சூழலில் வந்து நொதிக்க வச்சுருவாங்க ஈஸ்ட்டு சேர்த்து. ஸோ நொதிக்க வச்சுட்டு அதில் புளித்து அதில் இருந்து தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பீர், ஒயின் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. புரியுதா? அப்படி நொதிக்கும் போது என்ன செய்யுதுன்னா அந்த திராட்சையில் இருக்கக்கூடிய சாக்ரோமைசிஸ் செர்வியா அப்படின்ற நொதிக்க அந்த பழரசத்தை வந்து நொதிக்க வச்சு நம்மளுக்கு அந்த ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க. புரிஞ்சாயா? அப்போ நொதிக்க வைக்க பானங்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த நுண்ணுயிரிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க, ஈஸ்ட்டை சேர்க்குறாங்க அதில். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்கன்னா காஃபி விதைகள், தேயிலை, புகையிலை இதெல்லாம் பதப்படுத்துதல். புகையிலை, டொபாக்கோ இது பார்த்தோம்ல, டிஎம்பி. ஸோ அந்த புகையிலையை வந்து நம்ம பதப்படுத்தி அந்த இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் சிகரெட்டு, பீடி இதுகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, அடைக்கிறாங்க. ஸோ அந்த புகையிலை அதே மாதிரி காப்பி தேயிலை பறிக்கிறாங்களா, காப்பி இலை, கொக்கோ, அது எல்லாத்தையுமே அந்த இலைகளையெல்லாம் என்ன செய்யணும்னா ஓரளவுக்கு பதப்படுத்தணும். ஸோ பதப்படுத்துறதுக்கு பேசிலஸ் மெக்கட்டேரியம்ன்ற பாக்டீரியாவை பயன்படுத்தி நொதிக்க வைக்கிறாங்க. ஓகேப்பா? இது வந்து சிறப்பான நறுமணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பேசிலஸ் மெக்கட்டோரியம். புரிஞ்சாயா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் தயாரித்தலில் பயன்படக்கூடிய பாக்டீரியா பேர் லாக்டோபேசிலஸ். பாலை வந்து தயிராக மாற்றிடும். எப்படி? நல்லா பாலை காய்ச்சிட்டு என்ன செய்கிறோம், ஒரு ட்ராப் 2 ட்ராப்பு தயிரை ஊற்றிட்டு மூடி வச்சிடுறோம்.
மூடி வச்சோன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பால் என்ன மாதிரி இருக்கும், தயிரா மாதிரி இருக்கும். ஏன் மூடி வைக்கிறோம் அப்படின்னா காற்றில்லா சுவாசம், ஆக்சிஜனை இல்லாத சூழ்நிலையில் அது வந்து நொதிக்க வைக்குது. புரியுதா? ஸோ நொதிக்க வைக்கக்கூடிய அந்த பாக்டீரியா பேர் என்ன, லாக்டோபேசிலஸ். ஸோ இது வந்து நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், நன்மை பயக்கக்கூடிய இது. ஃபஸ்ட்டு நொதிக்கப்பட்ட பானங்கள், அடுத்து காப்பி, தேயிலை, புகையிலை இதெல்லாம் பதப்படுத்துறதுக்கு என்ன பாக்டீரியா பயன்படுது, பேசிலஸ் மெக்கடேரியம். ஓகே, அந்த பாக்டீரியா பேரையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. தயிரை புளிக்க வைக்கக்கூடிய பாக்டீரியா பேர் என்ன, லாக்டோபேசிலஸ். அன்றைக்கே பார்த்தோம், பேசிலஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், ராட் ஷேப்பில் இருக்கும், அப்படி தானே? அதோட ஷேப்பை பொறுத்து கோக்கைன், பேசிலஸ், ஸ்பைரலாம் பிரித்தோமா? போன கிளாஸையும் கொஞ்சம் ஒரு இதுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரிம அமிலங்கள், நொதிகள், விட்டமின்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த இதை பயன்படுத்துகிறாங்க நுண்ணுயிரிகள். என்னென்ன அந்த கரிம அமிலங்கள், கரிம அப்படின்னால உயிருள்ள பொருள்னு அர்த்தம், கனிமனா உயிரற்ற, கரிமனா உயிருள்ள. ஸோ உயிருள்ளதுலேருந்து என்னென்ன அமிலங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம். ஓகேப்பா, 3 அமிலங்கள் தயாரிக்கிறாங்கயா, ஆக்சாலிக், அசிட்டிக், சிட்ரிக். இது எல்லாமே எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெர்ஜிலஸ் நைக்கர், அந்த பூஞ்சை பேரை பார்த்துக்கோ, ஆஸ்பெர்ஜிலஸ் நைக்கர் அப்படின்ற பூஞ்சையிலேருந்து தயாரிக்கிறாங்க. ஓகேயா? சரி, அடுத்து லிப்பேஸ். இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய நொதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ். இந்த இன்வெர்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸை வந்து குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு நொதி. ஓகே, இன்வெர்டேஸ் சுக்ரோஸ், கரும்பு சாரில் இருக்கக்கூடிய இல்லையா சுக்ரோஸ், C12H22O11. ஸோ இதை வந்து குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு இந்த இன்வெர்டேஸ் என்ன செய்யும், பயன்படும். புரோட்டியேஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படின்ற நொதியெல்லாம் நுண்ணுயிரிலேருந்து என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. ஈஸ்ட் வந்து விட்டமின் பின்ற கூட்டு பொருளை வந்து அதிக அளவுக்கு உற்பத்தி செய்ய பயன்படுது. அப்போ கரிம அமிலங்கள், நொதிகள், விட்டமின்கள் தயாரிக்க பயன்படுது. கரிம அமிலங்கள் யாரெல்லாம், ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம். எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, ஆஸ்பெர்ஜிலஸ் நைக்கர்ன்ற பூஞ்சையிலேருந்து. சரி, அடுத்த நொதிகள் யாரெல்லாம், லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ். இது எல்லாமே நொதிகள். ஓகே, இது எல்லாமே எதுலேருந்து இது பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட்ன்ற இதுலேருந்து விட்டமின் பின்ற கூட்டு பொருளையும் நம்ம தயாரிக்கிறாங்க. கிளியர் ஆகிட்டியா, புரிஞ்சா? சரி, அதுக்கடுத்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா மருத்துவத்துறையிலும் நுண்ணுயிர்கள் என்ன செய்யுதுன்னா பயன்படுது. என்ன செய்கிறாங்க அந்த நுண்ணுயிரியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த நுண்ணுயிரியை கொன்றுறாங்க, இல்லாட்டினா செயல் இழக்க செஞ்சுறாங்க, கில் பண்ணிடுறாங்க, இல்லாட்டினா இன்ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. புரியுதா? செயல் இழக்க செஞ்சு அந்த நுண்ணுயிரிலிருந்து அந்த நோயை தடுக்கக்கூடிய தடுப்பு மருந்துகளை தயாரிக்கிறாங்க. புரிஞ்சா? அப்போ லாஸாக இருக்கக்கூடியது என்னென்னா மருத்துவத்துறையில் பயன்படுது. ஃபஸ்ட்டு எதில் பயன்படுச்சு, விவசாயத்தில் 2 தான், உரங்களாக பயன்படுத்து, உயிரிய கட்டுப்பாட்டு காரணியாக மருந்து பொருளாக பயன்படுது. அதுக்கடுத்து தொழிற்சாலைகள்னு எடுத்துட்டோம்னா நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்க, காப்பி, தேயிலை, புகையிலையை பதப்படுத்துறதுக்கு, தயிர் தயாரிக்கிறதுக்கு, கரிம அமிலங்கள், நொதிகள், விட்டமின்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. இது எல்லாமே தொழிற்சாலை, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுது. லாஸாக பார்க்கக்கூடியது என்னென்னா மருந்து தயாரிக்கிறதுலையும் பயன்படுது நுண்ணுயிர்கள். அப்போ மருந்துகளை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நுண்ணுயிரியை வந்து கொன்றாங்க, இல்லாட்டினா செயல் இழக்க செஞ்சுறாங்க. செயல் இழக்க செஞ்சு அதிலிருந்து மருந்துகளை என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன மருந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தடுப்பான்களின் வகைகள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கயா, உயிருள்ள நோய் உண்டாக்கும் வீரியம் குறைக்கப்பட்டவை, அதாவது செயல் இழக்க செஞ்சுருக்காங்க. சரி, செயல் இழக்க செஞ்சு என்ன தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர். எம்எம்ஆர் எதுக்கு நம்மளுக்கு தடுப்பூசியாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா, அம்மை நோய்க்குரிய தடுப்பூசி தான் எது, எம்எம்ஆர், மிசலஸ். ஓகே, ஸோ அந்த தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லான்ற அம்மை நோய்க்குரிய தடுப்பூசி மருந்து எம்எம்ஆரை தயாரிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஜி, பேசிலஸ் கால்மெட்டி குயிரின், பிசிஜி காச நோய்க்கான தடுப்பூசி. இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருவாங்க, ஷெட்யூல் மாதிரி.
இவ்வளோ மாதத்தில் இந்த ஊசியை வந்து நீங்கள் என்ன செய்யணும், போட்டுக்கறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி தடுப்பூசியினுடைய இது நம்ம நுண்ணுயிரிலேருந்து தயாரிக்கிறாங்க. பிசிஜி எந்த நோய்க்குரிய தடுப்பு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா காச நோய்க்கு. ஓகே. அடுத்தது செயல்படாத தடுப்பான்கள். ஆன்டிஜன் நீக்கப்பட்டது. செயல்படாத தடுப்பான்கள்லாம் ஆன்டிஜன் நீக்கப்பட்டது. இதில் இது வேணால் போலியோ வைரஸ், செயல்படாத போலியோ வைரஸ்ஸு. இளம்பிள்ளைவாதம் இருக்கு இல்லையா, கை கால் விளங்காமல் போகும்பாரு. ஸோ அதை உண்டாக்கக்கூடிய அந்த போலியோ வைரஸ் அப்படின்றத வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி அதுலேருந்து ஐபிவி செயல்படாத போலியோ வைரஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா துணை அலகு தடுப்பான்கள். தூய்மையாக்கப்பட்ட ஆன்டிஜன் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பான். ஹெப்பாட்டிட்டிஸ்னாலே கல்லீரல்னு அர்த்தம், கல்லீரலுக்கு ரிலேட்டட். ஸோ கல்லீரல் மஞ்சக்காமாலைக்குரிய அந்த தடுப்பு இது என்னென்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி, கல்லீரல் அந்த இது. அதுக்கடுத்து வீரியம் இழந்த நச்சு டாக்ஸாய்டு, செயல்படாத ஆன்டிஜன், வீரியம் இழந்தது. இதில் 2 இது கொடுத்துருக்காங்க தடுப்பு மருந்து. டெட்டானஸ் டாக்ஸாய்டு டிடி. ஏதாவது ஒரு மரம் இல்லை கம்பி தகரம் இதெல்லாம் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆணி இதெல்லாம் குத்திருச்சுன்னா நம்மளுக்கு செஃப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன செய்கிறோம்னா டாக்டர்கிட்ட போய் டிடி ஊசி போடுவோம் இல்லையா. டெட்டானஸ் டாக்ஸாய்டு டாக்ஸிக்காக நம்மளுக்கு வரக்கூடாது, டாக்ஸிக் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த டாக்ஸிகாய்டு இதை கொண்டு வந்து இது பண்ணிடுவாங்க, டிடி டெட்டானஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்தீரியா டாக்ஸாய்டு. டிப்தீரியா டாக்ஸாய்டு இது யாருக்கு இருக்கும்னா சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கும். பிறந்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தொண்டை அடைப்பான் நோய் வந்து வரும். டிப்தீரியா டாக்ஸாய்டு தொண்டை அடைப்பான், மூக்கு தொண்டை இதில் அந்த சுவாச பாதையில் வந்து நோயை உண்டாக்கக்கூடியது. அப்போ என்னென்ன தடுப்பு மருந்துகள் இதில் இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா எம்எம்ஆர், பிசிஜி, ஐபிவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, டிடி, டிப்தீரியா டாக்ஸாய்டு. இது எல்லாமே அந்த நுண்ணுயிரிகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து பொருட்கள். ஓகே. நுண்ணுயிரி எதிர்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி. ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டும் வந்து பைண்ட் ஆகி தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா அந்த நுண்ணுயிரியை வந்து அழித்து அந்த நோய்க்கிலேருந்து நம்மளை வந்து என்ன செய்யணும், குணப்படுத்தணும். புரியுதா? ஸோ ஆன்டிபாடிக் அப்படிங்கிறது எதிர்பொருள். அந்த நோயினை வந்து பரப்ப நுண்ணுயிர்கள் வந்து அதை தாக்கி தீங்கிழைக்கக்கூடிய அந்த தன்மையை இது பண்ணியிருக்காங்க. இதை இது பண்ணவர் யாருன்னா 1929ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃப்ளமிங். எதுலேருந்து கொண்டு வந்திருக்காருன்னா பென்சிலின். இப்போ பார்த்தோன்னா ஒரு பூஞ்சை பென்சிலின்லேருந்து அந்த மருந்தை வந்து என்ன செஞ்சுருக்காரு, தயாரிச்சிருக்காரு. வாந்தி பேதிக்குரிய அந்த காலராக்குரியது, தொண்டை அடைப்பான், நிமோனியா, டைஃபாய்டு இந்த நோய்க்குரிய இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்டீரியா பேர் என்ன, நுண்ணுயிர் பேர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசிஸ். இதுலேருந்து உருவாக்கக்கூடிய எதிர்பொருள் என்னென்னா ஸ்ட்ரெப்டோமைசின்ற எதிர்பொருள். அதுக்கடுத்த பாக்டீரியா பேர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரோமைசின். சின்னு இருக்குது, மாத்திரை பார்த்துருக்கோமா, நோவாசின், அனாசின், மெட்டாசின் இருக்கா, எல்லாமே சின்னு முடிஞ்சிருக்குன்னா மருந்து பொருள் தான். ஸோ மருந்து மாத்திரைகள் தான் இதிலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. புரியுதா? ஸ்ட்ரெப்டோமைசின் கிரிசியஸ் அப்படின்ற நுண்ணுயிரில் பாக்டீரியா, அது ஒரு பாக்டீரியாவுடைய பேர். ஸோ அதுலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த மருந்துக்கு பேர் என்ன, எதிர்பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரோமைசின். பேசிலஸ் சப்டிலிஸ் பேசிட்ரசின் சின்னு முடிஞ்சிருக்கும்யா. பென்சிலியம் நொட்டாடம் பென்சிலியம் இது பூஞ்சை. 3 இது பாக்டீரியா, 2 இது பூஞ்சை. பூஞ்சையில் பார்த்தீங்கன்னா பென்சிலியம் நொட்டாடம். அதில் தயாரிக்கக்கூடிய அந்த மருந்து பேர் என்னது, பென்சிலின் இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து செஃப்லோஸ்போராம் அக்ரோமோனியம் செஃப்லோஸ்போரின். ஸோ அந்த மருந்து பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னு முடிஞ்சிருக்கும், இன்னொன்று முடிஞ்சிருக்கும். புரியுதா? சரி. மருந்துகள் வந்து ஆன்டிபாடி எதிர்ப்பொருட்கள், நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள் தயாரிக்கிறாங்க. சரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் வந்து பல்வேறு துறைகளில் வந்து எந்த விதத்துலலாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் விவசாயத்தில் பயன்படுச்சு, தொழிற்சாலைகளில், அடுத்த மருந்துகள் தயாரிக்கிறதுல, தடுப்பு மருந்து தயாரிக்கிறதுல, அடுத்து எதிர்பொருட்கள் தயாரிக்கிறதுல, நோய் எதிர்ப்பொருட்கள் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கிறதுல பயன்பட்டுருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சாயா?
அடுத்து போகலாமா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோய்களும் நுண்ணுயிர்களும். நோய்களும் நுண்ணுயிர்களும். நோய்னா என்ன அப்படின்னா டிசீஸ். டிசீஸ் தானே. டிஸ் அப்படின்னா என்னது? எதிரான, அகைன்ஸ்டு. எதுக்கு எதிரான? அந்த அந்த வசதியாக அந்த இதுக்கு எதிராக, அந்த உயிரினத்துக்கு எதிராக வசதியாக என்ன செய்யுது? உருவாகுது. நுண்ணுயிர்கள் வந்து உருவாக்குது. ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? நோய்கள்னு சொல்கிறோம். புரியுதாப்பா? இந்த நோய்கள் வந்து ஒரு உயிரில் சாதாரண நிலையை வந்து குலைக்குது. நம்ம ஒரு காய்ச்சலோ ஒரு வயிற்று வலியோ ஒரு இதோ வருதுன்னா அன்றைக்குரிய அன்றாட வேலையை நம்மளால் என்ன செய்ய முடியாது? நார்மலாக செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனை தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனை தான் என்ன சொல்கிறாங்க? டிசீஸுன்னு சொல்கிறாங்க, நோயின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டிசீஸுங்கிறத ரெண்டாக பிரிக்கிறோம். டிஸ் எதிரான, அகைன்ஸ்டு. ஈஸுங்கிறது வசதியாக அது வந்து அந்த நோய் வந்து பெருக்கம் அடைஞ்சு அந்த உயிரில் வந்து நோயை வந்து என்ன செய்யுது? உருவாக்கிது. புரியுதா? ஸோ அகைன்ஸ்ட் கம்ஃபர்ட்டு. சரி, எப்படியெல்லாம் நோய்களை உருவாக்குறாங்க அப்படின்னா 4 வகையில் சொல்லியிருக்காங்கப்பா. ஒன்று வந்து என்ன இருக்கும்னா பரவி இருக்கும் நிலையை கொண்ட நோய்கள். நல்லா பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் பரவி இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்ன நோய் கொடுக்குறாங்க? வட்டார நோய். வட்டார நோய்னா என்டமிக். அடுத்து கொள்ளை நோய், எபிடெமிக். கொள்ளை நோய் என்னையா? எபிடெமிக். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்கொள்ளை நோய், பேண்டமிக். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்பற்ற நோய்கள், ஸ்பொராட்டிக். அந்த பரவி இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து, கொஞ்சம் பேர்கிட்ட பரவி இருக்கா, இல்லை நிறைய பேர்கிட்ட பரவி இருக்கா, இல்லை வேர்ல்டு பூரா பரவி இருக்கா. இப்போ கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பரவி இருக்குது இல்லையா? எல்லா அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகள்லையுமே பரவி நிறைய உயிர் இழப்புகளை உருவாக்கியிருக்கு. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா பேண்டமிக்னா அதிக அளவில் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த வகைகள் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஆனால் 4 இது பரவி இருக்கும் நிலையை பொறுத்து அந்த நோயை எத்தனையாக பிரிக்கிறாங்க? 4 தான் பிரிக்கிறாங்க. என்னென்ன? என்டமிக், எபிடமிக், பேண்டமிக், ஸ்பொராடிக். ஓகே. அதுக்கடுத்து பரவும் நிலையை கொண்டு தொற்றும் தன்மை உடையது, தொற்றா தன்மை உடையது. ஒரு சில நோய்கள் வந்து பரவும் தன்மை உடையது. ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். அது காற்று மூலமாக பரவலாம், இல்லை நீர் மூலமாக பரவலாம், இல்லை உணவுகள் மூலமாக பரவலாம். இன்னொன்று வந்து தொற்றும் தன்மையற்ற பரவுகள். ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு என்ன செய்யாது? தொற்றாது. இது ஒரு வகையான நோய்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். நோய் கிருமிகள் யாரெல்லாம்? வைரஸ், பூஞ்சை, புரோட்டோசோவா. ஸோ இந்த மாதிரி நோய் கிருமிகள் மூலமாக நம்மளுக்கு நோய்கள் பரவுது. அப்போ நோய்கள் பரவக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா 4 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பரவும் நிலை, அடுத்து தொற்றும் நோய், தொற்றாத நோய், அதுக்கடுத்து நோய் கிருமிகள் மூலமாக வரக்கூடிய நோய்கள், அதுக்கடுத்து வந்து நோயினை கடத்தும் காரணிகள். யார் மூலமாக கடத்துது? கொசு மூலமாக கடத்துதா, இல்லை காற்று மூலமாக கடத்துதா, இல்லை நீர் மூலமாக கடத்துதா, இல்லை சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக கடத்தப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய்களையே பார்த்தீங்கன்னா 4 வகையாக என்ன செஞ்சுருக்காங்க? பிரிச்சுருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு நுண்ணுயிர்கள்னால் யாரை பார்த்தோம் போன கிளாஸில்? பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, பிரியான்கள். அதுக்கடுத்து இந்த நுண்ணுயிர்கள் எதுலாம் பயன்பட்டுச்சு? விவசாயத்தில் பயன்படுது. 2 தான். உயிரி உரங்களாகவும் உயிரிய கட்டுப்பாடுகளாகவும், கட்டுப்பாடு காரணி, அதாவது பூச்சிகளை கொல்லக்கூடிய மருந்தாக பயன்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா நொதிக்கப்பட்ட பானங்கள், பீரு, ஒயின், இந்த இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் பயன்படுது. அப்புறம் காப்பி விதைகள், தேயிலை, புகையிலை இதெல்லாம் பதப்படுத்துறதுல, தயிர் தயாரிக்கிறதுல, கரிம அமிலங்கள், நொதிகள், விட்டமின்கள் தயாரிக்கிறதுல நுண்ணுயிர்கள் பயன்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் தயாரிக்கக்கூடிய நோய் உண்டாக்கக்கூடிய அந்த மருந்துகளை அந்த நுண்ணுயிரியை வந்து உயிரிழக்க செஞ்சு இல்லாட்டினா செயலிழக்க செஞ்சு அதுலேருந்து மருந்துகளை என்ன செய்கிறாங்க? தயாரிக்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிலேருந்து எதிர்பொருட்கள், ஆன்டிபயாட்டிக், நிறையா மாத்திரைகள் இருக்குது. ஸோ இந்த 2க்குமே மருந்துகளுக்கும் இந்த இதுக்கும் எதிர்பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா 2 அட்டவணை கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக பார்த்தது என்னென்னா நோய்களும் நுண்ணுயிர்களும். நோய்கள்னால் என்ன? இந்த நோய்கள் வந்து ஒரு உயிரிலேருந்து உள்ளே நுழைஞ்சிட்டு அந்த நோய் வந்து எப்படி இருக்குதுன்னா
அவங்களுடைய அன்றாட அந்த பணியை வந்து செய்ய விடாமல் என்ன செய்யுது, தடுக்குது. ஓகே. ஸோ அதில் வந்து 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. பரவும் நிலையை கொண்டு அதுக்குள்ளேயே 4 இருக்குது. பரவும் நிலையில் எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்குங்கிறத வச்சு வட்டார நோய், கொள்ளை நோய், பெருங்கொள்ளை நோய், தொடர்பற்ற நோய், என்டமிக், எபிடமிக், பேண்டமிக், ஸ்பொராடிக். ஓகே. அதுக்கடுத்தது பரவக்கூடிய தன்மையை பொறுத்து நோய் தொற்றக்கூடிய நோய், தொடர்பற்ற நோய், தொற்றாத நோய். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் மூலமாக நோய் பரவுது. யார் யார் மூலமானா பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புரோட்டோசோவா. இந்த நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிர்கள் மூலமாகவும் நோய்கள் என்ன செய்யுது, நம்மளுக்கு வருது. அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய காரணிகள், நோய் பரப்பக்கூடிய காரணிகள் யார் யாரெல்லாம் அப்படின்னா உணவாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், நீர், கொசு, இந்த மாதிரி இது மூலமாக நம்மளுக்கு நோய்கள் பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாயா? சரி. அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னா நோய் கடத்தும் நோய் காணப்படுவதன் அடிப்படையில் அந்த வகைப்பாடு, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்துக்கோ. இதில் மேலும் அறிந்து கொள்களை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராபர்ட் கோச் பாக்டீரியாவின் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. ராபர்ட் கோச் பாக்டீரியாவின் தந்தை. இவர் வந்து ஜெர்மானிய மருத்துவர். இவர் வந்து முதல்ல என்ன செஞ்சுருக்காருன்னா நுண்கிருமிகள் வந்து எப்படி நோயை தோற்றுவிக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சார். நுண்கிருமிகள் எப்படி நோயை உண்டாக்குது அப்படின்னு 1876 செம்மறி ஆடு இருக்கு இல்லையா. ஸோ அந்த செம்மறி ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ்ன்ற நோய் வந்து பரவுச்சு. இது யார் மூலமாக பரவிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற உயிரி மூலமாக ஒரு ஆட்டிலேருந்து இன்னொரு ஆட்டுக்கு அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே வந்திருக்கு, பரவிட்டு வந்து. அதே மாதிரி அந்த ஆடு மாடு வளர்க்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இதுக்கும் இதாக இருக்குது. ஸோ அப்போ செம்பரி ஆட்டில் வந்து ஆந்த்ராக்ஸுன்ற நோயை எந்த நுண்ணுயிரி உருவாக்கியிருக்கு, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்ன்ற நுண்ணுயிரி மூலமாக தான் அந்த நோய் உண்டாக்கப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னது, ராபர்ட் கோச். எந்த வருஷம் 1876. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமால உலக சுகாதார தினம் என்னைக்கியா, ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் என்னைக்கு, ஏப்ரல் 25. எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. எய்ட்ஸ் தினம் என்னது, டிசம்பர் 1. உலக காசநோய் தினம் மார்ச் 24. காசநோய் தினம் மார்ச் 24. சுகாதார தினம் என்னைக்கு, ஏப்ரல் 7. மலேரியா தினம் ஏப்ரல் 25. எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. காசநோய் இருக்கு இல்லையா, டிபி நோய் சொல்லல, ஸோ அந்த இதுக்குரிய இது வந்து மார்ச் 24. சரியா? மிஸ் நிறைய போர்ஷன் எடுத்திருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிடலாம். அடுத்து வந்து நோய் காணப்படக்கூடிய அந்த வகைப்பாடு, நோய் எப்படியெல்லாம் வெளிப்படுது, அதனுடைய பரவும் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரியா? இன்னைக்குரிய ஹோம்ஒர்க் என்னென்னா சுருக்கமான விடையில் விரியான் மற்றும் வீராய்டு வேறுபடுத்துகள், இது நடத்துனது தான். ஓகே. விரியான் மற்றும் வீராய்டுகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூகை ஆன்டிஜன் என்றால் என்ன, இந்த வகை ஆன்டிஜனை பயன்படுத்தி தடுக்கப்படும் நோய்கள், இந்த அட்டவணையில் கொடுத்தோம்ல எம்எம்ஆர், பிசிஜி, இது அந்த டிபிடி, இது எல்லாமே. சுவாச மண்டலத்தோடு தொடர்புடைய அதிக நாட்கள் காணப்படும் நோய்களின் பெயர்களை குறிப்பிடுக. இந்த 2 கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி பார்த்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும். சரியா ஐயா? சரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.